ஈஸியாக டேஸ்டியாக சுருக்குன்னு இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கணும்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 7 பல்லு பூண்டு, உங்கள் காரம் தேவைக்கேற்ப வரமிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிடுங்க. நல்லா பெரிய பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு விட்டு விட்டு வதக்கி கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். இந்த சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும். செய்யறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி தாளிப்பு சேர்த்துருங்க. கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துட்டு அவ்வளோதான், நம்ம சுவையான ஈஸியான சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.